தியானத்திற்கு கடந்து செல்லலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரா கன்னடா, தெலுங்குல, இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? வாசிங்க. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Amen. Hallelujah. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ವಾಸಿக்கிறீங்களா? ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನವು, ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು. ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನೆ ಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯ ದೇವರು, ನಿತ್ಯವಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಎಂಬುವುದು ಅವರ ಹೆಸರು. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத வசனத்திலே அங்கே வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படி போட்டிருக்கு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 700 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. எத்தனை வருடங்களுக்கு முன்பாக? 700 years before வாழ்ந்தவர் தான் யாரு? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியினுடைய ஜனத்தை குறித்த ஒரு காரியத்தை, பூமியில நடக்க போற ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் முதலாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்தினார். எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக? இயேசு பிறப்பதற்கு 700 இயர்ஸ்க்கு பிஃபோர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? ஒரு பாலகனை கொடுக்க போறேன், உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன்னு சொல்றார். ஒரு ஆச்சரியமான வார்த்தை. அதுவும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 14வது வசனத்தை பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எதை அடையாளம் வேணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு பாலகனை கொடுப்பேன்ட்டாரு, உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறேன் இருக்காரு. அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? நமக்காக ஒரு குமாரன் வந்து, ஒரு பாலகன் வந்து பிறக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு அடையாளம் என்னங்கும் போது அருமையான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான, எந்த மனுஷனாலும் யூகிக்க முடியாத ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இதோ ஒரு கன்னிகைனா என்ன? புருஷனை அறியாத ஒரு வாலிப பிள்ளை என்னவான்னு சொல்றாரு? கர்ப்பவதியாவாள். எப்படி? கர்ப்பவதியாவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு
இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல்னா என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப தேவனே நமக்காக பாலகனாய் குமாரனாய் வந்து என்ன செய்ய போறாராம்? பிறக்க போறாராம். எப்படி? ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில. ஏசியாவுக்கு ஒரே குழப்பம். என்னப்பா, நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்த்திருக்காரு. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் எப்படி இருக்குது? பயமாவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்குது. இந்த பூமியினுடைய மனுக்குலத்துக்காக ஒரு பிள்ளை வந்து பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. அதுவும் அந்த குழந்தை எப்படி வந்து பிறக்க போதான்? ஒரு கன்னிகையின் வயிற்றில. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு ஒரு புருஷன் அறியாத ஒரு பெண்ணை எப்படி குழந்தையை பெற்றுக்கிட முடியும்? அதுக்கு வசனம் சொல்லுது. அந்த பிரமிப்பினுடைய ஆச்சரியத்தை பாருங்க. ஜெரோமியாவுக்கு ஒரு வித்தியாசமான வெளிப்பாடை கொடுக்கிறாரு. ஜெரோமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்களேன். ஜெரோமியா சாப்டர் 31:22 பாருங்க. சீர்கெட்டு போன குமார்த்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? சீர்கெட்டு போன குமாரத்தியே. இந்த உலகம் தேவனுடைய மனவாட்டியாகி இந்த உலகம் என்ன ஆயிருச்சான்? என்ன ஆயிருச்சான்? சீர்கெட்டு தேவனை விட்டு விலகி போயிருச்சான். இவருடைய பிறப்பினுடைய அர்த்தம் தெரியணும் இல்லையா? சும்மா வந்து ஒரு குழந்தையை நமக்கு ஏன் கொடுக்கணும்? அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் இந்த மனு குலத்துக்காக வந்து ஏன் பிறக்கணும்? தான் படைச்ச ஜனங்க, தான் படைச்ச மக்கள் என்ன ஆயிட்டாங்களாம்? சீர்கெட்டு போயிட்டாங்களாம். இப்ப இந்த சீர்கெட்டவங்களை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும் இல்லையா? அதுக்கு அவர் அடுத்து சொல்றாரு, கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டித்தார். கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு புதுமையான விஷயத்தை சிருஷ்டிக்க போகிறார். எப்படி சொல்றாரு? கர்த்தர் இந்த பூமியில ஒரு புதுமையான விஷயத்தை, எந்த மனுஷனாலும் யூகிக்க முடியாத, எந்த மனுஷனாலும் கணிக்க முடியாத, எந்த மனுஷனாலும் சிந்திக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் இந்த பூமிக்காக, இந்த மனு குலத்துக்காக செய்ய போகிறார். ஆச்சரியம். எப்படி எழுதுறாரு பாருங்க. எந்த மனுஷனாலும் யூகிக்க முடியாது. ஒரு பைத்தியக்காரன் ரீசெண்டா உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் போய் சர்ச்சில் போய் கேட்கிறான், அது எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்கிறான் பாஸ்டர்ட்ட போய். வசனம் என்ன சொல்லுது? எந்த மனுஷனாலும் இதை என்ன செய்ய முடியாது? யூகிக்க முடியாது. அவருடைய பிறப்பு அப்படிப்பட்ட ஆச்சரியமானது, மகிமை நிறைந்தது. மகிமை நிறைந்தது. ரொம்ப அழகா லூக்கா இத விளக்கும் போது ரொம்ப அழகா எழுதுவாரு. எடுத்து வாசிங்களேன். லூக்கா 1:31 எடுத்து வாசிங்க. லூக்கா 1:31 எடுத்து. இப்போ இந்த வார்த்தை 700 வருஷங்களுக்கு அப்பால எங்க நிறைவேறுது? எங்க நிறைவேறுது? கன்னிமரியாளம்மான்ற ஒரு அருமையான தாயார்கிட்ட போய் இந்த வார்த்தை நிறைவேறுது. அவர் சொல்லும்போது அந்த 35வது வசனத்தை வாசிங்களேன். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும், உன்னிடத்திலே பிறக்க போற அந்த குழந்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. என வேதம் சொல்லுது, அபிரகாமுக்கு ஆண்டவர் மனசு வச்சிருந்தா எதை கொண்டு குழந்தை பண்ணி கொடுத்திருக்கலாம்ன்றாரு. கல்லுகளை கொண்டு குழந்தை பண்ணி கொடுத்திருக்கலாம். கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய மகத்துவத்தை பத்தி தேவதூதன் சொல்றாரு. ஒரு வாலிப பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு, ஏமா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு?
பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியினுடைய நிழலாடுதல் ஒரு மனுஷ வாழ்க்கையில இருந்தா என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. அந்த மேல் வீட்டு அறைக்கு சீசர்கள் 120 பேரும் போகிற வரைக்கும் அவங்க சாதாரணமானவங்க, எல்லாம் பயந்தவங்க, பிரசங்கம் பண்ண தெரியாதவன், பாட தெரியாதவன். நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்டு கழிஞ்ச சபையில் எப்படி இருந்தோம்? நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். ஆனா எப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிழலாடுதல், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுக நம்ம வாழ்க்கையில வந்துச்சோ, அன்னைக்கு தான் சாதாரணமா எங்கேயோ சபையில உட்கார்ந்து இருந்த நம்மளை கர்த்தர் வித்தியாசமா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. சொல்றாரு, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலை பத்தி சொல்றாரு. அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலாடுவார். ஒரு பரிசுத்த ஆவியினுடைய நிழலாட்டம் எவ்வளவு அவசியம் பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய பிள்ளை இல்லைன்றார். எத்தனை பேருக்குள்ள, எத்தனை குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய நிழலாடுதல் இருக்குது, அசைவாடுதல் இருக்குது. மேல் வீட்டு அறையில அவர்கள் ஒருமனப்பட்ட போது, ஜெபித்த போது, தேவனை அவர்கள் துதித்து ஆராதிக்க ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? அப்படியே அவர்கள் நடுவில் உலாவ ஆரம்பிச்சாராம். சாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே அக்கினி சூளையில தூக்கி எறியப்படுறாங்க. அங்க ஒரு 4வது மனுஷன் நிழலாடிக்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை சேதமில்லாமல் காத்தவர். யோசித்து பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல், பரிசுத்த ஆவியினுடைய நிழலாட்டம் இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கா? நிறைய சபைகள்ல பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் இல்ல. நிறைய குடும்பங்கள்ல பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் இல்ல. பரிசுத்த ஆவியவே ஏற்றுக்கொள்ளாத சபைகள் எல்லாம் இன்னைக்கு பாரம்பரிய சபைகள் எதில் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பரிசுத்த ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த ஆவியினுடைய நிழலாட்டம் இருந்தா தான் எல்லாமே. வேதத்துல ஒரு வல்லமையான தேவ மனுஷனா இருந்தவர் தான் ஜோசுவா. வேதம் சொல்லுதே, அவர் வேறே ஆவியை உடைய மனிதன் சொல்லப்பட்டிருக்கு. வேறே ஆவி, அவருடைய ஸ்பிரிட், அவருடைய ஆவி வித்தியாசமானதுன்னு பைபிள் சொல்லுது. பல பிள்ளைகள் தேவ ஆவியினால வழி நடத்தப்பட்டாங்களாம். சொல்லுங்க ஆமென். இந்த எப்போ இந்த மேல் வீட்டு அனுபவம், அந்த மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியினுடைய இடைபடுதல் சீசர்களுக்குள்ள வந்துச்சோ, அங்க ஆனாங்க வல்லமையானவங்களா. அதுக்கு தட்டிக்கும் பிரசங்கம் பண்ண வராது. எப்போ ஓடலான் இருந்தா, எப்போ குதிக்கலான் இருந்தா, எப்போ ஊழியத்தை விடலான் இருந்தா, எப்போ சபையை விட்டுட்டு ஓடலான் இருந்தா, இதெல்லாம் இருந்துச்சு. எப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிழலாட்டம் அவங்களுக்குள்ள கடந்து வந்துச்சோ, மாறி நிக்கிறான், வல்லமையா மாறுறான். சில நேரத்துல நம்ம முயற்சியில, நம்ம பிரசங்கத்துல, நம்ம அட்வைஸ்ல மானம் மாறாதவங்க கூட பரிசுத்தாவியானவர் இடைப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நிறைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை உங்களால பார்க்க முடியல.
தேவனுடைய வல்லமையை உங்களால பார்க்க முடியல. சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு சாதாரணமான மனிதர்களா நம்ம இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய நிழலாட்டம் இல்ல. சும்மா வந்துட மாட்டாரு. எவ்வளோ வாலிப பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. ஏன்? ஒரு கன்னிகையாகிய அந்த மரியாளம்மாவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு பரிசுத்தமானவங்களா இருந்தாங்களா? இன்னைக்கு நம்ம மக்கள் அவங்களையும் தெய்வமாக்கி விட்டுட்டாங்க. மரியாம்மா எனக்காக கர்த்தர்கிட்ட என்ன செய்வாங்க? எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஒரு சேனலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். நீங்கள் 12,000 ரூபாய் கொடுத்தா பரலோகத்தோட ஜீவ புஸ்தகமே எங்கள் சர்ச்சுக்கு தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர், அதில் நாங்களே உங்கள் பேரை எழுதிடுவோன்னு இருக்கோம். எத்தனாயிரம் ரூபாய் கொடுத்தா? ஒருத்தர் சாவியே என்கிட்ட இருக்குண்ணா, 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாவியை தந்துடுறோம், எல்லாம் போட்டு விடுங்கண்ணா. பல கோமாளிங்க இந்த உலகத்தில் என்ன பண்ண? பல கோமாளிங்க. கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு நிறைய ஏமாறுறவங்களாகவும் மூடத்தனமான நம்பிக்கைக்குள்ள நீ போய்கிட்டு இருக்கான். அம்மாவை பார்த்து தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் என்ன செய்வாரு? நிழலாடுவார். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் உன்னிடத்திலே பிறக்கும் குழந்தை எப்படிப்பட்டது? இல்ல அதுக்கு மேல ஒரு வார்த்தை வரும். தப்பர். நல்லா கரெக்டா படிங்க அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும். இது முக்கியம். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலாடும். இது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய நிழலாட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த தேவனுடைய பலன் எங்க வருமா? உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதான் முக்கியம். இதுதான் சத்தியம். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா ஏன் ஒரு சாதாரணமானவன் கூட வல்லமையானவனா மாற முடியுதுன்னா பரிசுத்த ஆவியினுடைய பலன் அவனுக்குள்ள வரும். அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு. நீங்க எப்போ பரிசுத்த ஆவியால வழிநடத்தப்படுறீங்களோ நீங்க ரொம்ப தைரியம் உள்ளவங்களா, நல்ல தைரியசாலிகளாகவும் பலம் உள்ளவங்களாகவும் கர்த்தருடைய கிருபைகளை உங்ககிட்ட பார்க்க முடியும். ஏன்னா நான் சொல்லலை, இங்க வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலாடும் போது அடுத்து என்ன வருன்றாரு? உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலாடும். நீங்க நிறைய பேர் பாருங்க, குழந்தை இல்லைன்னு அழுகிறான். டாக்டர்கிட்ட போனோன்னு அவன் சொல்றான், உனக்கு இது குறை, உனக்கு அது குறைன்னு சொல்லி அவன் போட்டு பாடா படுத்தி கையில இருக்கிற பணத்தெல்லாம் என்ன செய்ய வச்சிடறான்? செலவு பண்ண வச்சிடறான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஒண்ணுமே இல்லை, உனக்கு குழந்தை பிறக்குன்ற. இதை நம்புறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவங்களாலே முடியல. அழுதுகிட்டு உருண்டுகிட்டும் கிடங்க. இதை நம்புறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்களால கூட முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலாடும் போது தேவனுடைய உன்மேல் வரணும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னா அவருடைய வழி நடத்துதல உன்னால சரியா உணர முடியும். அடிக்கடி சோர்ந்து போறது, அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகிறது, இதெல்லாம் நடக்காது. இந்த ஒரு தைரியம் இருக்கும். விழுந்து போயிட்டீங்கன்னா மாத்திரம் தான் பலன் போகும் உங்களை விட்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விழுந்து போனவங்கிட்ட பலன் இருந்துச்சா? கதறான். ஏன்னா விழுந்துட்டான். இந்த தைரியம் இல்லை, இந்த போல்ட்னஸ் இல்லை. பழைய மாதிரியான ஆவியானவருடைய நிழலாட்டம் அவன் மேல இல்ல. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அதாவது ஒரு
கர்த்தருடைய தேவனுடைய பலன் உன் மேல வந்து என்ன செய்யுன்றாரு? உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலாடும். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் குழந்தை அது பரிசுத்தம் உள்ளது. எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. எப்ப சொன்ன வார்த்தை 700 வருஷங்களுக்கு அப்பால வந்து என்ன செய்யுது? நிறைவேறுது. ஏன் வந்து பிறந்தாரு? ஏன் பிறந்தாரு? அதுல லூக்கா 2:11 படிங்களேன். 2:11 படிங்க பாப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி, பாத்தீங்களா? பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? தேவனுடைய வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? இப்ப ஜெரமியாவுல என்ன பாடிச்சோம்? யாருக்காக ஒரு 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 அற்புத ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகுதுன்னு சொன்னாரு? யாருக்காக? இப்ப யோவானுக்கு வாங்களேன். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14வது வசனம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமானது. பாருங்க, வெறும் வார்த்தை மாம்சமாச்சாம். எப்படி குழந்தையா மாறினாரா? ஒரு வார்த்தை, ஒரு கனிமரியாள் அம்மாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மாம்சமா மாறிச்சான். மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவருடைய மகிமையை கண்டோம். நமக்காக வந்து பிறந்தார். அவருடைய மகிமையை கண்டோம். 2025 வருஷம் இந்த பூமி அவருடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கு. அவருடைய பிறப்பின் மகத்துவம் என்ன? உலகத்தில் உள்ள ஒரு ஒரு தெய்வம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஊருக்கு ஓடி தெரிகிற தெய்வம் கிடையாது. இப்போ நாங்கெல்லாம் சிலதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். அதை இப்போ நான் கர்நாடகாவில் கேட்டால் அது யாருக்கு தெரியாது. ஏன்னா அது அந்த ஊர் அங்கே தான், அந்த நம்ம ஏரியாவுக்கு தான் தெரியும். அதை தாண்டினா யாருக்கு தெரியாது. மதுரையை தாண்டினா தெரியாது. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லா ஜனங்களும் கொண்டாடுகிற ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இயேசு பிறந்தார். காரணம் என்ன? அது உண்மை, சத்தியம். அதனால சரித்திரமே 2ஆ பிரிஞ்சிச்சு. கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். சரித்திரம். நீ காலண்டர் வருது, எதை ஆதாரமா வச்சு வருது? இப்ப வருஷத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். எதை ஆதாரமா வச்சு வருஷத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்? 2026வது வருஷத்துக்குள்ள போறோம். எதை கணக்கு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கான்? கிறிஸ்துவனுடைய பிறப்பை வச்சு. பலரும் பல கருத்து சொல்லுவான். கிறிஸ்தவனே செல்லத்துல குழம்பி போய் பேசுவான். அதெல்லாம் காதுல போட்டுக்கிட கூடாது. அவர் பிறப்பு உண்மை, அவ்வளவுதான். அது இன்னைக்கு தான் பிறந்தார், நேத்தா பிறந்தார், முந்தான, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் பிறந்தது உண்மை, அது சத்தியம். அதுக்கு ஆதாரம் எல்லாமே இருக்கு. எதுக்கு பிறந்தார் அப்படின்னா, இந்த 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்தார். இந்த மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக. எதுக்குங்க? மனுக்குலத்தினுடைய, இந்த மனுக்குலம் நல்லாகணும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா நாடுகளும் இன்னைக்கு நல்லா இருக்குது. இயேசுவை தலைமையா வச்சு ஆளுகை செய்கிற நாடுகள் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. அவங்க நாட்டுடைய தெய்வமே யாருதான்? அறிவிக்கப்பட்டவரே யாருதான்? இயேசுதான். சொல்றாரு பாருங்க, மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டவர் தான் இந்த பாலகன். ஏன்னா மனுக்குலம் என்ன ஆயிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. மனுக்குலம் சீர்கெட்டு போய்கிட்டு இருக்கு. தேவன் படைத்த இந்த பூமி ஒழுங்கின்மையா போய்கிட்டு இருக்குது. மனுக்குலம் மகா பாவத்துக்கு நேரா ஓடிக்கிட்டு இருக்குது.
பிள்ளையே, வசனம் சொல்லுது, வாசிங்க 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த குமாரனை, தேவன் கொடுத்த இந்த பாலகனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன ஆக மாட்டானா, கெட்டு போக மாட்டான். அதனால உலகம் ஃபுல்லா இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த பாலகனை ஏற்றுக்கொள்றாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன், கிறிஸ்துமஸ்னாலே ஒரு கொண்டாட்டம். ஏன்? பாலகன் நமக்காக கிறிஸ்துவை கொடுத்தாரே ஆண்டவர். ஆமென், ஆமென். இன்னும் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டவங்க ஒரு பக்கம்னா, இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர். இப்போ நம்மெல்லாம் ஏற்றுக்கொண்டு சர்ச்சில் இருக்கோம், ஏற்றுக்கொள்ளாம இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க. அவங்களாம் இயேசு அறியணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக ஜெபம் பண்ணணும். வசனம் சொல்லுது, நாம கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நம்முடைய மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டவர் தான் இந்த அருமையான பாலகன். அதாவது பரலோகத்திலிருந்து வந்த ஈவு. பரலோகத்திலிருந்து வந்த ஈவு. சொல்லுங்க பாப்போம். பரலோகத்திலிருந்து வந்த ஈவு. அல்லேலூயா. இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட, இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, இந்த மனுக்குலத்தை அவனுடைய அருவருப்பிலிருந்து மீட்டெடுக்க வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடி 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர், அவராலே அன்றி வேறொருவராலும் இந்த மனுக்குலத்துக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு, விடுதலை இல்லை. ஒரு பெரிய கொலகாரன், ஒரு பெரிய கொலகாரன், பெரிய ரவுடி. சென்னையில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆட்டோ சங்கர். என்னுடைய பிள்ளைகளே, செய்யாத அட்டுழியமே கிடையாது. அவ்வளவு மோசமா வாழ்ந்த மனுஷன். பல கொலைகள், கணக்கு வழக்கே கிடையாது. கடைசியில் அவன் கொலை செஞ்ச யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் ரகசியம். பெண்களை கொன்னுட்டு செவர்ல வச்சு பூசிடுவான், கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் போலீஸாரால கைது செய்யப்படுறான், சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுறான். அங்க ஒரு தேவனுடைய மனுஷன் போறாரு, பாவத்தினுடைய கொடூரம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கான். அங்க போன அந்த தேவ மனுஷன் அவனுக்கு ஒரு டிராக்ஸை கொடுத்து அவனுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்றாரு. அந்த டிராக்ஸில் அந்த கைப்பிரதியில் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்தும் அந்த கைப்பிரதியில் இருக்கு. படிக்கிறான். ஜெயிலில் வேற வழி இல்லை, படிச்சு தான் ஆகும். நம்மளை மாதிரி தூக்கி போட்டு போக முடியாது, பிஸின்னெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்த வாரம் அதே பாஸ்டர் வராங்க. அவங்க மறுபடியும் தம்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இயேசுனுடைய அன்பை சொல்றாங்க. அவருக்கு புதிய ஏற்பாடை எடுத்து யோவான் புஸ்தகத்தை படி தம்பிட்டு போயிடுறாங்க. தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கொலைகாரன். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயிலில் ரட்சிக்கப்படுறான். ஜெயிலில் இயேசுனுடைய அன்பு அறிகிறாரு, அழுகிறாரு. எவ்வளவு பெரிய பாவியா நான் வாழ்ந்துட்டேன். இயேசு மன்னிக்கிறவருங்க. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டான், ஐயா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் இயேசு மன்னிப்பாரா? அவர் சொல்றாரு, சிலுவையில் உன்னை விட மோசமான ஒருத்தனையும் மன்னிச்சார்ப்போ உன்னை மன்னிக்க மாட்டாரா? மன்னிச்சிருவார். தூக்கு மேடைக்கு போகும்போது கேட்குறாங்க, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு. ஒன்றும் இல்லை, நான் செத்தாலே போதும். ஏன்னா இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா
நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னு மரண தண்டனையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். யோசித்து பாருங்க. ரீசெண்டா ஒரு ஆளு சொல்லும்போது, ஒரு மோசமா இருந்த ஒரு மனுஷன், அவர் ஒரு மனுஷனை பத்தி சாட்சி சொல்றாரு. மதுரையில 13 மர்டரு, மதுரையவே நடுங்க வச்ச ஒரு மனுஷன். ஒரு நாள் அவன் மதுரை ஜெயிலே போட முடியாதான், அங்கங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அந்த ஆளு தண்டனை காலெல்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இவர் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆளை எங்கேயோ நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்தாராம். யாரே? இந்த பெரிய 13 மர்டர் பண்ண. ஒரு காலத்தில் அவன் போனாலே அவன் கூட நிறைய என்னது வாலிப பசங்க, காரு, வடை எல்லாம் அப்படியே. இப்போ இவருக்கு ஞாபகம் வந்துச்சான், இவராச்சே, இவர் ஏன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டுக்கிறாருன்னு. காரை நிற்க வச்சுட்டு போயிட்டு பேசினாரா, அண்ணே அவங்க பேர்? ஆமாப்பா நான் தான். என்னென்ன இப்படி ஆயிருக்கீங்க? செஞ்ச பாவம் அவ்வளோ பண்ண, செஞ்ச பாவம் அவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கேன். தேவ பிள்ளைகளே, அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. ஆனா அந்த ஆட்டோ சங்கருக்கு என்ன கிடைச்சி? மன்னிப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு எத்தனை பேரு பாவ தண்டனைக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏரியா எம்எல்ஏவை காணுமா? அவரு எதுல போய் மாட்டியிருக்கிறாரா? மர்டர் கேஸ்ல மாட்டியிருக்கிறார். இப்போ போலீஸ் தேடுது, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. பாவம் ஒருத்தனையும் விடாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விடாது. மைசூர் ஆண்ட ராஜ வம்சத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கிறதில்ல. இன்னைக்கு வரைக்கும் குழந்தை பிறக்கிறதில்ல. ஒன்று அவங்க யாரையாவது எடுத்து தான் என்ன செய்யணும், அவங்க ஃபேமிலியில இருந்து ராஜாவா. சில பாவத்தினுடைய விளைவு பயங்கரமான. இயேசு எதுக்கு வந்தாரு? இந்த மனுக்குலத்தை காப்பாற்ற, இந்த ஏழைகளை காப்பாற்ற, திக்கில்லாதவர்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். அதனாலதான் தேவதூதன் சொன்னா, பயப்படாதீங்க, அவருடைய பிறப்பு ஒரு பெரிய நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் பெரிய நற்செய்தி. இன்னைக்கு இந்த அன்பு அறியாம இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாவ கர்மங்களை தீர்க்க கோயில்கள்ல போய் என்ன செய்யறான்? உண்டியல்கள்ல தங்கத்தையும் பணத்தையும் வெள்ளியையும் கொண்டு கொட்டுறான். ஒரு கோயில்ல கணக்கு எடுக்கிறாங்க, 15 கிலோ தங்கம் ஒரு மாசத்துல எவ்வளவா? 15 கிலோ தங்கம். ஒரு சின்ன கோயில்ல எத்தனையோ கணக்கு வழக்கு இல்லாத கோடிக்கணக்கான பணங்கள். ஏன் பாவம், அவன் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுமான்னு ஓடுறான். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு காது நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, வாய் நல்லா இருக்கு, எல்லாம் பண்றோம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம நிலைமை யோசித்து பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒருத்தர் ஜோம் பண்ண வந்தார். அவருக்கு மொத்தம் 100-150 ஏக்கர் மேல இடம் இருந்துச்சு. இடம் அவரு தான். ஆனா என்ன தெரியாது அவருக்கு? கண்ணு தெரியாது. பழைய விசுவாசிங்களுக்கு எல்லாம் தெரியும், கண்ணு தெரியாது. இடம் அவரு தான். இன்னைக்கும் 65 ஏக்கர் இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு. வந்து வாங்கிட்டும் போக மாட்டேங்குதுங்க அந்த பயவலி. இடம் அவரு தான். ஆனா விற்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, அது சைன் வைக்கவும் முடியாது. ஏன்னா கண்ணு தெரியாதுல்ல. அவர் சைனுக்கு என்ன இல்லை? வேல்யூ இல்லை. செக்கில் சைன் வைக்க முடியாது. அவர் இடத்தை அவரே வைக்க முடியாது. அவர் இடத்தை
நிறைய விசுவாசிகள் தெரியும், வரும் தெரியும், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரிதாபமாக மறிச்சு போனார். பெரிய வீடு, பங்களா, வசதி, செஞ்ச பாவம், ஒரு பொண்ணை விட மாட்டான் அந்த ஆள். ஒரு காலகட்டத்தில் கர்மம். அவரை பற்றி சில சாட்சிகள் கேட்டேன். அவங்க ஆபீஸில் வேலை செஞ்ச ஒரு பொண்ணை விட மாட்டான். குருடாக்கி விட்டார். இங்கிருந்து அந்த ஆள் சொல்லுவார் என்கிட்ட, ஷூ வாங்குறதுக்கு ஹைதராபாத் போவானா. எங்கே போவானா? பெரிய பெரிய ஆந்திராவில் உள்ள ஆக்டருங்க போடுற ஷூ வாங்குவாங்க. ஷர்ட்டு குமாரசாமி போடுற ஷர்ட் தான் போடுவான். அந்த கடையில் தான் துணி வாங்கி அங்கேயே தப்பார். நம்மளை மாதிரி கிறிஸ்மஸுக்கோ ஈஸ்டருக்கு துணி வாங்குறவங்களாம் கிடையாது. அவங்க மாதத்துக்கு 10 சட்டை, 10 பேண்ட்டு, ஷூ, அதுக்கு அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வாட்ச். 165 ஏக்கருக்கு மேலே வச்சிருந்துட்டு பரிதாபமாக மறிச்சு போனார். அவங்க வீட்டுக்கு ஜோமான போனேன். நரகங்க. வீடு எத்தனை ரூம் இருக்குன்னே தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதாளம் மாதிரி இருந்துச்சு. கர்ம வினைகள். ஒரு சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கய்யா. ஏற்றுக்கொள்த்தேன்னா ஏற்றுக்கொள்கிறோம் ஃபாதர்னே செத்து போயிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் மீட்பு, மன்னிப்பு, இரக்கம். கெட்டு போன மனுக்குலத்துக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஆமென், ஆமென். இப்ப பாலகன் எதற்கு கொடுக்கப்பட்டாரு? இந்த மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக. சொல்லுங்க, மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக. எப்போ பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் உன் லைஃப்ல வருதோ, பரிசுத்த ஆவியானுடைய பலன் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சு. நீ ஏழையா இருந்தா கூட ஐஸ்வர்யவானா இருப்பீங்க. நீங்க தரித்திரனா இருந்து பாருங்க, இயேசு வந்துட்டாரா நீங்க தான் ஐஸ்வர்யவான். ஒரு ஆமைனே காணும். புரியலையா உங்களுக்கு? இவ்வளவு கதை எதுக்கு சொன்னேன்? பணக்காரனா இருந்தவன் யாருதான்? ஏழை. ஏழை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த பணம் இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் இருக்கு நினைச்சீங்களா? ஒரு பெரிய கோடீஸ்வரனை ஒரு நாள் சந்திச்சேன். எத்தனை பேர் அவரை பார்த்தீங்கன்னு தெரியல. எமிமோல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, நம்ம இப்போ உடையார் இருக்கார் இல்லையா மைசூர்ல, ராஜா உடையார். அவருக்கு என்ன பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்தவர் தான் அவங்க அப்பா. இப்படி போனீங்கன்னா அல்சூர் லேக் இருக்கும். அல்சூர் லேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஒரு கோயில் இருக்கும் பாருங்க, அந்த லாஸ்ட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு காலி இடம் இருக்கும், 5 ஏக்கர் என்னமோ. அதெல்லாம் ராஜா அவங்களுக்கு கொடுத்தது. இன்னைக்கு சாப்பிட முடியாது, விற்கவும் முடியாது, சாப்பிட முடியாது அவனால். இந்த ஆள் வெளிநாட்டில் இருந்தான், பணம். இப்போ நம்ம ராஜாவுடைய ஆஸ்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது, அது எதுவுமே பண்ணக்கூடாது. பேலஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது யாருன்னு நினைச்சீங்க? மைசூர் ராஜாவதுங்க. அது வாடகை கூடலாம், அவ்வளோதான். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண முடியாது, விற்கவும் முடியாது. நம்ம பேலஸ் இருக்குல்ல, பேலஸ் கிரவுண்டு, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. மீட்டிங் வாடகை கூடலாம், இப்போ மேரேஜுக்கு வாடகை கூடலாம், ஆனால் சாப்பிட முடியாது. அந்த அம்மா ராஜாவோட மனைவி சோப்பு விற்றுக்கிட்டு, மைசூர் சாண்டல் சோப்பு. ரீசெண்டாக பெனாயில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரண்மனை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பேர் அதை பார்க்க வராங்க. வாழ்க்கை நல்லா இல்லை. நீ அவங்களுடைய சில ஃபேமிலிகளுக்கெல்லாம் போயிருந்தேன். ஒயிட்ஃபீல்டு அவங்க ரிலேஷன் இருக்காங்க, அரண்மனையோட அவங்க ரிலேஷன். அவங்க ரிலேஷனோட ஃபேமிலி குஷ்டோரம், சாப்பிட முடியாது. அவங்க கையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, அவங்க கையில் யாருக்கும் தண்ணி கொடுக்க முடியாது. அரண்மனை வாரிசுன்றாங்க. இந்த ஃப்ரெண்டுங்கிறாரு, அரண்மனையில் அவங்க அப்பா யாரா இருந்தாரு?
பெரிய செக்ரட்டரியா இருந்தவர் ராஜாவுக்கு. நிறைய இடம் கொடுத்துருக்காரு பெங்களூர்ல. ஒன்றை கூட விற்கவும் முடியாது, சாப்பிட முடியாது. காரணம் எப்படி இருப்பார்? ஒன்றை கூட விற்க முடியாது. சிலதுக்கெல்லாம் இயேசு இல்லாம, நான் சொல்லிட்டேன், ஒரு பாஸ்டரா என்னால ஜெபம் பண்ண முடியும். ஆனா கர்த்தர் மனம் இறங்கணும்னா நீ அவரை ஏத்துக்கிடணும். ஆமென். ஹல்லேலூயா. இம்மால் ஃபங்க்ஷன்ல இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். பெரிய கோடீஸ்வரன். சரியில் உட்காந்து சுவர்ணா சேனல் ஓனர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு, நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அந்த வந்து உட்காந்துட்டு. சில விசித்திரமான ஆட்களை எல்லாம் லைஃப்ல சந்திச்சிருக்கிறேன். நல்லா இல்லை லைஃப். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன இது, என்ன ஜெபன்றது, என்ன இதா ஜெபம் பண்ணணும் நல்லா இருக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் இயேசு உள்ளத்துக்குள்ள வரணும். இயேசு உள்ளத்துக்குள்ள வரணும். வேதம் சொல்லுது, அங்க நம்ம வாசித்த அந்த எஸ்ஏ 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதிகாரத்துக்குட்பட்டவர். இந்த ரூல் அவர்தான். அவர் நினைச்சா பாபிலோனுடைய ராஜா என்ன செய்வான்? மண்டியிடுவான். மண்டிட்டானா இல்லையா? ஒரு எழுத்தை பார்த்தா அவ்வளவுதான். செவத்துல ஐயா காலெல்லாம் நடுங்குது அவனுக்கு. பாபிலோன் ராஜா உலகத்திலேயே பயங்கரமான ராஜா. ஒரு எழுத்தை பார்த்தா எவ்வளவுதான், முட்டி போடுறான், மண்டியிடுறான். எகிப்தினுடைய ராஜா என்னென்ன வேலை கொடுத்தார் அவனுக்கு. அவன் இருதயத்தை என்ன பாடுபடுத்தினார்? எதுக்கு? தேவன் யாரு நாம் அறியணும். வசனம் சொல்லுதே, கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. நீ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த மனு குலத்தை மீட்டெடுக்க வந்த இயேசுவை சாதாரணமா நினைச்சிடாத. அவர் கர்த்தத்துவம் கொண்டவர். அவரை ஏற்றுக்கொண்டு பாரு. அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க லைஃப் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 16:36. சகலத்தின் மேல் அதிகாரம் உடையவர், சகலத்தின் மேல் அதிகாரம் உடைய தேவன். வாசிங்க. ரோமர் 11:36. சகலமும் அவராலும், சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காக மாத்திரம்தான் இந்த பூமி இருக்கிறது. சகலமும் அவராலும், அவர் மூலமாகவும், அவருக்காகவே இருக்கிறது. அதனாலதான் தானியேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல ராஜா என்ன செய்யறான்? ஆண்டவரை நோக்கி ஐயா என்ன மன்னிங்கன்றான். பெருமை இருந்துச்சு, மெட்டின்மை இருந்துச்சு, நான்ற அகம்பாவம் இருந்துச்சு அவங்கிட்ட. இப்ப என்ன சொல்றான் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தானா. அதுக்கு அர்த்தம் என்ன? நீ யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி, அவருடைய ஆளுகைக்கு முன்னாடி, அவர் அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன ஆகணும்? நடுங்கி தாகணும். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு வரணும். நீங்க அந்த நாலேஜே இல்லை. இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை நான் யார் என்ற அறிவே இன்னைக்கு இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, என் ஜனம் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிட்டு கிடக்கு. பல
எகிப்து தேசத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் யாரு? பார்வோன் ராஜா. ஆனா யோசேப்ப ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 இருந்து 57 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா யாரு ராஜா? எகிப்தினுடைய ராஜா யாரு? பார்வோன். அதே பார்வோன் யோசேப்பை பார்த்து என்ன சொல்றாரு? உத்தர மோதிரத்தை கட்டி போடுறாரு, நீதான்ப்பா அவருடைய ரதத்துல ஏத்துறாரு, நீதான் எல்லாமேன்றாரு. ஏன்? கர்த்தருடைய மகத்துவத்தை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தர் யாருன்றத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாலகன் எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த அறிவு, அந்த நாலேஜ் வரணுங்க நமக்கு. அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல நிழலாடுவாரே. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்க மேல வரும். இல்லாட்டி வருஷ கிறிஸ்துமஸ் உனக்கு துக்க விடாத்தார். நீ இதே பாட்டை பாடிட்டு வருஷம் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். போராடும் என் நெஞ்சமே புகலிட மறந்தேனே. பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல் நம்ம லைஃப்ல வந்துச்சுனாலே சாதாரணமா இருக்கிற உங்களை கர்த்தர் மேன்மையுள்ள மனிதர்களாய் மாற்றுவார். ஆமென், ஆமென். அதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து இந்த குமாரனை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்தார். சொல்லுங்க பாப்போம். எனக்காக பரலோகத்திலிருந்து இந்த குமாரனை தேவன் ஈவாக கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். உங்க குடும்பத்துல இயேசு வந்திருக்கிறாரா? உங்க லைஃப்ல இயேசு இருக்கிறாரா? அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? சொல்லுங்க, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அதிசயம். அப்ப அந்த அதிசயமானவர் உள்ள வந்துட்டாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? வரமாட்டேங்க பாருங்க வாயில. நீங்க எப்படி இருப்பீங்க? அப்ப பாட்டு பாடுங்க, அதிசயம் அதிசயம். டெய்லி அதிசயம் தான். மனோவா கேட்கிறாரு, கர்த்தர்ட்ட என்ன கேட்கிறாரு? உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமம் என்ன? என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்ய போறேன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க யாருன்றாரு தெரியல அவருக்கு. போன வாரம் சொல்லி கொடுத்தவன் அந்த குருடன மாதிரி சுகமாக்குறது இயேசு தெரியும் அவனுக்கு. ஆனா அவர் தான் யாருன்னு தெரியாது. தேவனுடைய குமாரன் தெரியல. இயேசுவே சொல்றார், நான் தான்ப்பா தேவகுமாரன். ஐயா மன்னிச்சிருங்க, என்ன விசுவாசிக்கிறாயா? ஆமாயா விசுவாசிக்கிறேன்றான். வாழ்க்கையை மாறுது. இந்த சபையில மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? குருடங்களா உட்கார்ந்து இருக்கீங்களே, தேவ அறிவு இல்லாதவங்களா, தேவ ஞானம் இல்லாதவர்களா, தேவனை குறித்து தெரியாதவங்களா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சர் தேவனுக்கு முன்னாடி நடுங்கினார்னா சும்மா நடுங்கி இருப்பாரா? ஒரு எகிப்தினுடைய ராஜா பார்வோன் தேவனுக்கு முன்னாடி விழுந்தானா சும்மா விழுந்து இருப்பானா? அவன் தேவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13 அதிகாரம் 18 வசனத்துல மனோவா கேட்பாரு. மனோவா யாரு? சிம்சோனுடைய தகப்பன். சிம்சோனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் பேசும்போது கேட்பாரு, ஐயா நீங்க யாரு? என்கிட்ட பேசுற நீங்க யாரு? இன்னைக்கு கர்த்தர் யாரு? இயேசு யாரு? எனக்காக வந்த இந்த இயேசு யாருன்னு நானும் நீங்களும் இன்னும் சரியா தெரிஞ்சுக்கிடல. இந்த உலகம் சரியா தெரிஞ்சுக்கிடாதனாலதான் தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்கு. இயேசுக்கு விரோதமா பேசுறோம், இயேசுக்கு விரோதமா நடக்கிறோம், இயேசுக்கு விரோதமா சில காரியங்களை செய்யறோம். சத்துரு ஏன் உங்களை படாப்படுத்துறான்? அவருடைய மகிமை தெரியல. தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுது, மனோவா கேட்பார், ஐயா உங்க நாமம் என்ன? உங்க நாமம் என்னன்னாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அது அதிசயம். சொல்லுங்களேன், அவருடைய நாமம் அதிசயம். ஏன்னா அவருடைய பிறப்பு அதிசயம். அவர் இந்த பூமியில இருந்த நாளெல்லாம் அதிசயம் தான்.
அவருடைய பேச்சு அதிசயம், அவருடைய செயல்கள் அதிசயம், அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் அதிசயமானவைகள். நீங்க அந்த அதிசயமானவர் நம்ம லைஃப்ல இருக்காரா? இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வாசித்து பாருங்க, யாத்திரையாகும் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதிசயமானவர் உள்ள வந்தா என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன். யாரை கொண்டு? யாரை கொண்டு? யார் வாழ்க்கையில? யார் வாழ்க்கையிலங்க? புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? எந்த, அதாவது மீட்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. பாரு, நீ என்ன விசுவாசிச்சனா, என்ன நீ நம்புனா, என்ன ஏத்துக்கிட்டனா, நான் யார் என்றதை நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டனா, எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்றவங்க ஆமீன் சொல்லுங்க. புரியுதுன்றவங்க நல்ல கையை வைத்து ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனை ஜாதி இருக்கலாம், எத்தனை மனுஷங்க இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லைங்க. நம்ம எல்லாம் அற்பமா நினைக்கிற சில மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. அற்பமா நினைப்போம் இந்த பிளாக் கையெல்லாம். அவங்கள தாங்க இன்னைக்கு ஆண்டவர் தேசத்துல வல்லமையா பயன்படுத்துறார். செத்தவனை உயிரோட எழுப்புறான். வைராக்கியம். நீ உட்காந்துக்கிட்டு இருக்க சபையில அனல் இல்லாம குளிர் இல்லாம இப்ப அமையலாமா அடுத்து அமையலாமான்ட்டு பக்கத்துல உள்ளவனே ஏத்து உள்ளவனே பின்னாடி உள்ளவனே பார்த்து குருன்னுக்கிட்டு உட்காந்துருக்கு. யாக்கோப்பு கூட கர்த்தர் இருந்தாரு. ஆனா யாக்கோப்பு வாழ்க்கையில நல்லா கவனிக்கிறீங்களா, முழுமையான ஆசீர்வாதம் பெற உன் குணம் கொஞ்சம் மாறணும்னு. யாக்கோப்பு முழுமையா கர்த்தர் இருந்தாரு. ஆனா உன்னை நான் முழுமையா பிளஸ் பண்ணணும்னா எது மாறணும்னாரு? குணம் மாறணும். நீ குணம் மாறாத விசுவாசியா வந்து அதிசயமானவர் அதிசயமானவர், எங்க அதிசயம் நடக்க போகுது? ஒரு மாற்றம் இல்லை. நாங்களும் வருஷம் பர்த்டே வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த பர்த்டேக்கு மாறுவேன், அடுத்த பர்த்டேக்கு மாறுவேன், அடுத்து மாறுவேன், இந்த கிறிஸ்துமஸ்க்கு மாறிடுவேன், அடுத்த நியூ இயருக்கு அப்படியே தான் ஆச்சு. கொலையாம பிடிச்சு வச்ச கொலக்கட்டை மாதிரியே உட்காந்துட்டு இருக்க சர்ச்சு. இந்த கொலக்கட்டை இட்லி குண்டாவில் பிடிச்சு வைப்பாங்க பாருங்க, அது அப்படியே இருக்கும், அசையாது ஆடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிசயமான தேவன் உனக்குள்ள நிழலாட ஆரம்பிச்சிட்டார்னா, இந்த ஆவியானுடைய நிழலாடுதல் உனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, தேவனுடைய பலன் உனக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். அது எப்படிப்பட்டதா இருக்குமா? எந்த மனுஷங்கிட்டையும் நடக்காத அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வாராம். எவ்வளவு மேன்மையான ஜனங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீ எவன் வீட்டு பங்களாவையோ பார்த்துக்கிட்டு இருக்க, எவன் காரையோ குறுகுறுன்ற. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்கிட்ட இல்லாததை நான் உனக்கு செய்வேன், அவனுக்கு கொடுக்காததை உன்கிட்ட செய்வேன். புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? இதுக்குள்ள வரணுங்க. இது வார்த்தை. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அவர் எப்படிப்பட்ட அதிசயமானவர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போகணும். 1 - 6 வரைக்கும் பார்க்கணும். தேவ மனுஷன் ஒரு வீட்டுக்கு போறாரு. அது யாருடைய வீடு? ஒரு சாதாரண ஏழை ஊழியக்காரருடைய வீடு. அந்த ஐயா இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 2 பிள்ளைங்க. கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போயிடுறாரு. கடன். தேவ பிள்ளைகளே, தேவ மனுஷன் போறாரு, கேட்கிறாரு, மா என்ன உன் பிரச்சனை? ஐயா இந்த மாதிரி சூழ்நிலையா, இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. சரி, இப்போ உன் வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. உன் வீட்டுல என்ன இருக்குதுமான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா
ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, ஒரு பைசா இல்லை, ஒண்ணும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, தேவன் அதிசயமானவர்ன்றதுக்கு ஆதாரம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. பிளஸ் பண்ணிட்டு கொடுக்குறாரு. உங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்துல எல்லாம் என்ன செய்யுங்க, இத ஊத்துங்க. 3வது வசனம் நினைக்கிறேன் இல்லையா? 3வது வசனமா? 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லார் இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை உன் வீட்டை சுற்றி யாராட்டலாம் வேஸ்ட் வீணா போன பாத்திரம் இருக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்குறான். பாருங்க பிளஸிங் எப்படி வருதுன்னு. இப்போ இந்த இந்த ஒரு பாத்திரத்துல இருந்து இந்த எண்ணெய் என்ன செய்ய சொல்றாரு? எல்லாத்துலயும் ஊத்து. வசனம் சொல்லுது, நீங்க கடைசி 5, 6வது வசனம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னொரு பாத்திரம் தான் எடுத்துட்டு வாப்பான்றாரு. அவன் சொல்றான், பாத்திரம் இல்ல இல்லன்னு ஒண்ணு நின்னுச்சு பாருங்க. இதான் அதிசயம். நடக்க உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இல்ல காலி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் குறுகுறுன்னுகிட்டு இருக்கியா? எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யாத அதிசயத்தை உன் கையால கத்த செய்வன்றாரு. நீ ஜோமனா வியாதி சரியாகும், நீ ஜோமனா அற்புதங்கள் நடக்கும், நீ ஜோமனா தரித்திரம் விலகும். பவுல் சொல்றாரு, நானே தரித்திரன், ஆனா இந்த கரங்களாலே அநேகர் ஐஸ்வர்யவானாய் மாற்றக்கூடிய அபிஷேகத்தை, மற்றவனுக்குள்ளே பலனை கொண்டு வரக்கூடிய அபிஷேகத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்றார். நான் கை வச்சா அவன் என்ன ஆவான்? ஐஸ்வர்யமாவான். நான் ஒருத்தன் ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்ன வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். வீட்டுக்கு போறீங்களா, பிளஸ் பண்ணுங்க. ஒரு பிரதர்ட்ட பேசுறீங்களா, அந்த குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க, அந்த ஐயாவை பிளஸ் பண்ணுங்க, அந்த அம்மாவை பிளஸ் பண்ணுங்க. லைஃப்ல நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அதிசயமானவருடைய வல்லமை அந்த குடும்பத்தில் வெளிப்படும். யோபு சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, கிரகிக்க முடியாத என்ன செய்வாராம்? கிரகிக்க முடியாத. யோபு 5:9 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர், சொல்லுங்க எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் சொல்லணும், சொன்னா தான் நடக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் எனக்காக செய்வார். ஆமென், ஹalleluya. இந்த ஜெரமியால ஒரு வசனம் வாசிக்காம விட்டுட்டோம். ஜெரமியா 31:13 வாசிங்க. ஜெரமியா 31:22 படிச்சோம், 13 வாசிங்க. 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். யார் இந்த பூமியில இந்த அதிசயம் என்னைக்கு நடக்குதோ, கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய அதிசயம் நடக்கும் போது, அவரை அறிகிற வாலிபர்கள், அவரை ஏற்றுக்கொண்ட முதியவர்கள், உங்க வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா? ஆனந்த களிப்பு உண்டாகுமா? கைகளை வச்சு சொல்லுங்களேன். ஆனந்த களிப்பு எத்தனை பேருக்கு வரணும்? மகிழ்ச்சி வேணும். என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வேணும், என் குடும்பத்துக்கு சந்தோஷம் வேணும், என் குடும்பத்துக்கு ஆச்சரியம் நடக்கணும். அதிசயம் நடந்தா தானே இதெல்லாம் ஆகும். வாசிங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. இந்த கர்த்தராகிய இயேசு யார் வாழ்க்கையில வராரோ அவங்க துக்கம் எல்லாம் என்னதான் மாறுமா? சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். இப்ப நீங்க என்ன சொல்லணும்?
அதிசயமானவரே என்னை விட்டு போயிருங்கப்பா. நிறைய பேர் அப்படித்தான் போக சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இல்லை நிறைய பேர் கூட. ஏன்னா இருந்தாலே நீங்க எப்படி இருப்பீங்க? வருது நீங்க இருந்தா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப மீகா என்ன சொல்றாரு? 7:15 என்ன சொல்லுது? 7:15 என்ன சொல்லுது? மீகா 7:15 என்ன சொல்லுது? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை இந்த நாட்களில காண செய்வேன்ற. யோசிச்சு பாருங்க, எதுல உங்களுக்கு அதிசயம் வேணும்? என்ன வார்க்கப்படணுமா? ஆவியானோட இடைவிடுதலுக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா மேலானவரே, சங்கீதக்காரன் சொல்றாரு 8:1, பூமி எங்கும் எவ்வளவா என் தேவன் எப்படி இருக்கிறாரு? மேலானவராய் இருக்கிறார். படிச்சு பாருங்களேன், 8:1 படிங்களேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. எவ்வளவு மேன்மையா இருக்கு இந்த பூமி எங்கும். பாரு, கண்ணெடுத்து பாரு. தேவன் அறிஞ்ச மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு தேசங்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் இன்னும் அதிசயத்தை பார்க்கல. அதிசயமானவர் பிறந்துட்டாரு, ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை? இன்னும் அதிசயம் இல்லையே. அந்த நாமம் இன்னும் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யல. அந்த நாமத்தினுடைய வல்லமை இன்னும் வெளிப்படல. இன்னும் நாம இந்த பூமியில எப்படி இருக்கிறோம்? சாதாரணமான மனுஷங்களா இருக்கிறோம். நீதிமொழிகள் 13:18 சொல்லுது. 18:10 என்ன சொல்லுது பாருங்களேன். நீதிமான் இந்த அதிசயமான நாமத்துக்குள்ள ஓடி தரித்திரனா இருப்பான். என் பைபிள்ல போட்டு கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதா? பலத்த துருவம். அதிசயமானது. சொல்லுங்களேன், அதிசயமானது. அவர் நாமம் அதிசயமானது, பலத்த துருவம். நீதிமான் அதுக்குள்ள ஓடி சொங்கியாய் உக்காந்துகிட்டு இருப்பான், சோர்ந்து போய் உக்காந்துகிட்டு இருப்பான், பிச்சைக்காரனாய் உக்காந்துட்டு இருப்பான், தரித்திரனா உக்காந்து அப்படியே போட்டு எப்படி இருப்பானா? இந்த நாமத்தை அறிஞ்சவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க, இந்த நாமத்தை அறிஞ்சவன் எப்படி இருப்பான்? அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒரு கம்பீர சத்தம் இருக்கும். கஞ்சி குடிச்சா கூட அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் சொல்ல நீதிமான் இந்த நாமத்துக்குள்ள ஓடி வந்தா, இந்த அதிசயமான நாமத்தை அறிஞ்சா, எப்படியா பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் எப்படி இருப்பானா? சுகமா இருப்பான். சொல்லுங்க, சுகமா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 32:17 சொல்லுது, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்களேன், உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. இப்ப பாலகன் எதற்கு வந்தாரு? பாலகன் எதற்கு கொடுக்கப்பட்டாரு? எதுக்குங்க? எதுக்குங்க சொல்லுங்க? இந்த மனுக்குலத்தினுடைய மேன்மைக்காக, மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக. மனுக்குலம் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்டே நான் கெட்டு போயிட்டேன், கெடுறதுக்கு இல்ல, கெட்டவனை சரிப்படுத்த தான் அவர் வந்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னா இயேசு வந்தாரு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதை நீங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதான் சுவிசேஷம், இதான் சத்தியம். இதை சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில தேவனுடைய சகல நன்மைகளும் உங்க மேல இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் நடக்காத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சு. டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை ஆண்டவர் சமூகத்துல அறவுரையெல்லாம் நீ ஒப்பு கொடுக்காத. வருஷம் ஒரு கிறிஸ்துமஸ், வருஷம் ஒரு செய்தி, அப்புறம் புது வருஷம் ஒரு செய்தி, வார செய்தி. இந்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்த செய்தி, அந்த டைரி எடுத்து பார்த்தேன். எவ்வளோ செய்தி, எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஒன்று கூட மண்டைக்கு விளங்கல.
சரி முன்னுக்காவது குணமாவது மாறிச்சா அது அப்படியே தான் இருக்கு. குணப்படாத யாக்கோப்புங்களா தான் உட்காந்துட்டு, மனம் திரும்பாத யாக்கோப்பு. என்ன சொல்றது? இன்னைக்காவது இந்த வார்த்தையை ஏத்துக்கோ. ஐயோ, நமக்காக இயேசுவ பிதாவானவர் கொடுத்தாரே, நமக்காக வந்து பிறந்தாரே. யாரு? கர்த்தத்துவம் உடையவர், அதிகாரம் உடையவர், அதிசயமானவர். சொல்லுங்க, அப்பா என் லைஃப்ல வாங்க, என் வீட்டுல வாங்க. எந்த ஜனத்தை, உங்க சுத்தில இருக்கிற ஜனத்தை திங்க் பண்ணீங்க, பெரிய ஆளுங்களா யோசிக்கிறவங்களெல்லாம் யோசித்து பாருங்க. அவங்கள விட உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அவங்கள விட உங்களை ஆண்டவர் ஆச்சரியமா வைப்பாரு. யார் உள்ள வரணும்? கர்த்தர். யாருடைய நிழலாட்டம் உங்க மேல இருக்கணும்? பரிசுத்த ஆவியினுடைய, தேவனுடைய பலன் அப்போ உள்ள இருந்து வர ஆரம்பிச்சு. தேவனுடைய பலன் உள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய், பிள்ளைகளா இருப்பீங்க. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை உண்மையா உள்ளத்துல எடுத்துக்கோ, உண்மையா ஏத்துக்கோ. வீட்டுக்கு போய் பாருங்க, இந்த இயர் முடிச்சு புது வருஷத்துக்குள்ள எப்படி போக போறீங்கன்னு பாருங்க. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த சந்தோஷமான நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. Amen.